சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க. நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக குறிப்புகள், கோயில்களை பற்றி, பரிகாரங்களை பற்றி, கோவிலில் உள்ள சிறப்புகளை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த ஸ்தலம், பரிகார ஸ்தலமாக நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா பித்ரு தோஷம் நீக்கக்கூடிய கோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னாக்க தஞ்சாவூர் கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னாக்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துலேருந்து 12 கிலோமீட்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஆவூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கே பசுபதீஸ்வரர் கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட வாழ்க்கையில் அமைதியும் முன்னேற்றமும் தர ஒரு அருமையான ஒரு கோவில் தான் இந்த கோவில். இறைவன் சுயம்பு லிங்கமாக பசுபதீஸ்வரராக அருள்பாலிக்கிறார். இந்த கோவிலை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் பிதுர் தோஷம் நீக்கக்கூடிய ஸ்தலமான பஞ்ச பைரவர்கள் இருக்கின்ற ஸ்தலம் நம்ம பார்த்துட்டு வரோம். ஒரே பீடத்தில் 5 பைரவர்கள் வீற்றிருக்கிறாங்க. பைரவர் வழிபாடு எந்த அளவு சக்தி வாய்ந்த வழிபாடு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பைரவருக்கு எப்படியெல்லாம் விளக்கு போட்டால் என்னென்ன கஷ்டங்கள் தீரும் அப்படிங்கிறது தனி பதிவாக நம்ம சொல்லியிருக்கீங்க, பார்த்துருப்பீங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்துலேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் ஆவூர் திருத்தலம் அமைஞ்சிருக்குங்க. இங்கே பசுபதீஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிற ஒரு ஆலயம் இருக்குது. இங்கே சிவபெருமான் பார்த்திங்கனாக்க சுயம்பு ரூபமாக அருள்பாலிக்கிறாங்க. இந்த கோவிலில் அம்பாள் பார்த்திங்கன்னா பங்கஜவல்லி அப்படின்னு திருநாமத்துடன் அருள்பாலித்துட்டு வராங்க. கோவிலை பற்றி சுருக்கமான வரலாறு நம்ம பார்க்கலாம். வசிஷ்ட முனிவரால் சாபம் பெற்ற காமதேனு பூமிக்கு இந்த இறைவனை பூஜித்து சாப விமோக்ஷனம் பெற்ற இடம்தான் இந்த திருத்தலம். அதனால தான் அப்படிங்கிறது பசுவை குறிக்கிறமாக ஆவூர் அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு இந்த பேர் வந்தது. இந்த ஸ்தலத்துக்கு இன்னொரு சிறப்பம்சம், பஞ்ச பைரவ மூர்த்திகள் இங்கே வீற்றிருக்காங்க. ஒரே பீடத்தில் இருக்கிறது இன்னும் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் தசரத மன்னரோட பித்ரு சாபத்தை நீங்கக்கூடிய ஸ்தலமாக இந்த ஸ்தலம் அமைஞ்சிருக்கு. மங்களாம்பிகை பிரதிஷ்டக்காக ஹோமம் செய்கிற போது 5 பைரவர்களும் ஹோம சாட்சியிலிருந்து தோன்றி அசிரி ஒளியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது தேவார பாடல் பெற்ற 21வது தென்கரை ஸ்தலமாக இந்த கோவிலை சொல்கிறாங்க. இந்த கோவில் சோழர் காலத்தில் கட்டிய 70வது மாட கோவில்களில் இதுவும் ஒன்று. பிதுர் தோஷம் இருக்கிறவங்க, பிதுர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த பஞ்ச பைரவர்களை வழிபாடு செஞ்சால் உடனடியாக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் நிறைய சம்பாதிப்பீங்க, ஆனால் கடன் தீராது. இன்னும் சில பேருக்கு நல்ல திறமை இருக்கும், ஆனால் சரியான வேலை வாய்ப்பு அதிர்ஷ்டமும் இல்லாமல் இருக்கும். அப்பேற்பட்டவங்க இந்த கோவிலுக்கு பரிகாரம் பண்ணுறது மூலயமாக நிச்சயமாக நல்ல வழி கிட்டும். இந்த கோவிலில் தேய்பிறை அஷ்டமி தினத்தில் வழிபாடு செஞ்சாக்க அனைத்து துன்பங்களும் நீக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கு. இந்த 5 பைரவர்கள் ஒரே பீடத்தில் சிவபெருமானை நோக்கி அருள் பாலிக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப அரிதான பஞ்ச பைரவர் ஸ்தலமாக விளங்குது. பஞ்சாங்கத்தில் 5 கரணங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நாள், நட்சத்திரம், யோகம், கரணம், திதி, இந்த 5க்கும் அதிபதிகளான பைரவர்கள் இங்கே இருப்பதனால எந்த தோஷமும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்தலத்தில் பிரம்மா, சப்த ரிஷிகள், தசரதர், இந்திரன் உள்ளிட்டோர் வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் எதுக்கெல்லாம் பரிகாரங்கள், பிதிர் தோஷத்துக்கு பரிகாரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருஷ்டி இருக்குது அப்படின்னாக்கா இங்கே பரிகாரம் பண்ணிங்கன்னா, வழிபாடு பண்ணிங்கன்னா நிச்சயமாக திருஷ்டிகள் விலகும். கடன் இருந்ததுன்னா அது படிப்படியாக குறையும். திருமண தடை விலகும். குடும்பத்தில் சச்சரவுகள், சண்டை இருந்ததுன்னா அதுவும் குறையும். இங்கே தேய்பிறை அஷ்டமியில் பஞ்ச பைரவருக்கு விளக்கு போட்டு நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் தேய்பிறையில் பஞ்சபைரவருக்கு அபிஷேகமும் நடைபெறுது, அர்ச்சனை பண்ணுறாங்க. சிலர் திலஹோமமும் இங்கே செய்கிறாங்க. திலஹோமம் பார்த்தீங்கன்னாக்கா பிதிரு தோஷத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த கோவிலில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாக்க இந்த திலஹோமம் எப்படி பண்ணுறதுங்கிறது அவங்களே சொல்லுவாங்க. தினசரி காலை 6லேருந்து 11:30 மணி வரை, மாலை 4லேருந்து 8:30 மணி வரை கோவிலோட நடை திறந்திருக்குங்க. கோயிலுக்கு சென்று முதல்ல பஞ்சபைரவ வணங்கி அதுக்கப்புறம் மங்களாம்பிகைக்கு சந்தன மாலை சாத்தி பாலாபிஷேகம் பண்ணினா இன்னும் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, முருகன் பார்த்திங்கன்னா வில்லேந்திய வேலனாக இங்கே காட்சி தரது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நவகிரக சன்னதி தனியாக இருக்குது. இந்த கோவிலில் ஸ்தல விருட்சமாக அரச மரம்
வந்து இங்கே வந்து இருக்குங்க. கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். ஆவூர் பசுபதீஸ்வரர் கோவில் கும்பகோணத்திலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கோவிந்தக்குடி மெலட்டூர் வழியாக வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து போயிட முடியும். பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா கும்பகோணம் தஞ்சாவூர் மன்னார்குடி சாலையில் நகர பேருந்துகள் நேரடியாக வந்து கிடைக்குது. இந்த கோவிலுக்கு பக்கத்தில் வந்து பட்டீஸ்வரம் கிட்டத்தட்ட வந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. திருக்கருக்காவூர் 11 கிலோமீட்டர் தொலைவிலையும் வலங்கிமான் வழியாகவும் வந்து நம்மளால் வர முடியும். இந்த கோவில் பரிகாரம் நம்ம வந்து எங்கெங்கேயோ போய் பிதிரு தோஷத்துக்காக வந்து போகிறோம். காஷி ராமேஸ்வரம் அங்கெல்லாம் போகிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்துக்கிட்டே ஒரு அருமையான ஒரு ஊர் வந்து இருக்குது. இங்கே வந்து அத்தனை ஹோமங்களும் வந்து பண்ணுறாங்க, பரிகாரங்களும் வந்து பண்ணுறாங்க. ஒரு 5 பைரவரை வந்து நீங்கள் ஒரே நேரத்தில் வழிபடும் போது அத்தனை சகல விதமான தோஷங்கள் நீங்கி வாழ்க்கையில் சகல விதமான செல்வங்களும் உங்களுக்கு கிட்டும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். வேற ஒரு இதே மாதிரி ஆன்மீக செய்திகளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.